நாளும் காலையிலே அந்நிய பாஷை பேசுவதிலே மிகவும் நான் ஆனந்தம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு செய்கிறார். क्योंकि अन्य भाषा में जब हम बात करते हैं, मेरा हृदय जो है वो बहुत ही एक स्टेबिलिटी में आ जाता है। அந்நிய பாஷை பேசும் பொழுது நம்முடைய இருதயமானது அது ஒரு ஒரு நிலையான ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறது. आज के पूरे दिन में हमारे हृदय बेकार, डर, चिंता इन सारे बातों से दूर हो जाता है। அ இப்படி நடக்கும் பொழுது இந்த நாள் முழுவதும் நம்முடைய இருதயமானது எந்த ஒரு கவலையிலோ, பயத்திலோ அது மாட்டாமல் நல்ல ஒரு சமாதான நிலைக்கு வந்து விடுகிறது. क्योंकि आपके हृदय को डरावना बातें उसके पास आता है, इसीलिए नहीं डर रहा है वो, आपका हृदय। பயமான காரியம் வர்றதுனால அது பயப்படுறது கிடையாது. डरावना बातें वो सुनता है, इसीलिए नहीं डर रहा आपके हृदय। பயமான காரியம், கலக்கமான காரியத்தையும் கேள்விப்படுகிறதுனாலே அது பயப்படுறது கிடையாது. उसके अंदर पहले से ही एक घबराहट रहता है। ஏற்கனவே அந்த இருதயத்திலே பயமும், கலக்கமும், பதட்டமும் ஏற்கனவே இருக்கிறது. इसीलिए वो ऐसे बातों को बहुत जल्दी अपने ऊपर खींच लेता है। அதனால இப்படிப்பட்டதான காரியங்கள் தனக்கு நேராக வரும்பொழுது, அது ஈஸியாக அது வந்து ரிசீவ் பண்ணிருது. हम्म, डरावना बातें आने के कारण हम नहीं डर रहे। பயமான காரியங்கள், கலக்கமான காரியங்கள் வருகிறதுனாலே நாம் பயப்படுகிறதில்லை. हम पहले से ही हमारा हृदय जो है डर की वाइब्रेशन में रहता है। நம்மளுடைய இருதயமானது அந்த பயத்திலும், கலக்கத்திலும் அதுல அதுல இருக்கிறதுனால, அ அ बहुत इजीली उन बातों को अट्रैक्ट कर देता अपने और। இந்த பயமான நெகட்டிவ் காரியங்கள ஈஸியா அது ரிசீவ் பண்ணிக்கிறது. ஈர்த்துருது. जब आप अन्य भाषा में बात करते समय நீங்க அந்நிய பாஷை பேசும்பொழுது, आपका हृदय जो है உங்களுடைய இருதயமானது वो उस नेगेटिव वाइब्रेशन, वो जो फियर और एंग्जाइटी और चिंता, अविश्वास, डाउट्स, इससे आपका हृदय जो है बच जाता है। நீங்கள் அந்நிய பாஷை பேசும்பொழுது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான, அ உங்களை நோக்கி வருகிறதான பயம், கலக்கம், சந்தேகம், அவிசுவாசம், நெகட்டிவான எந்த ஒரு வைப்ரேஷனும் அது உங்களை தாக்காதபடி அது பாதுகாத்துக் கொள்கிறது. बिकॉज योर हार्ट, आपका हृदय जो है, जैसे अभी मेरा मुंह से मैं बात कर रहा हूं, मेरे शरीर में मेरा मुंह है, मेरा बात, मेरी आवाज आप सुन रहे हैं। எப்படி என்னுடைய வாயிலிருந்து வார்த்தை இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். हृदय की आवाज जो है वाइब्रेशन के रूप में ही चलेगा। இருதயத்துல இருக்கிறதான அந்த சத்தங்கள், அது அதிர்வுகள்னாலே அது வெளிய போகுது. वाइब्रेशंस, जैसे अभी मैं आपसे बात कर रहा हूं, आप और कहीं रहते हैं, मेरा आवाज आपको अभी सुनाई दे रहा है। कैसे सुनाई दे रहा है? எப்படி நான் இவ்ளோ தூரத்துல இருந்து நான் பேசுறேன், உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா, அது வைப்ரேஷன் அதிர்வினாலே वेव्स। தான் அது உங்களுக்கு வந்து சேருது. वाइब्रेशंस के द्वारा ही आता है। அந்த அதிர்வினால தான் அது வைப்ரேஷனால தான் அது வந்து சேருது. सेम वे அதே போல आपका हृदय, அதே போல உங்கள் இருதயமானது जो वाइब्रेशन उसके अंदर से प्रकट हो रहा है, உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த அதிர்வு ஆனது आपका हृदय अगर नेगेटिव वाइब्रेशंस, फियर, एंग्जाइटी, डाउट, अनबिलीफ, अनवांटेड थॉट्स, टू मच ऑफ थिंकिंग, ये सब में अगर वाइब्रेट करते रह रहा है, உங் यू आर ऑलवेज स्पीकिंग द नेगेटिव थिंग्स इन योर हार्ट। நீங்க வந்து உங்களுடைய இருதயமானது ஏற்கனவே கலக்கத்திலும், பயத்திலும், தடுமாற்றத்திலும், சந்தேகத்திலும், அவிசுவாசத்திலும், நெகட்டிவான எதிர்மறையான காரியங்களிலும் அந்த அதிர்வுகளோடு இருந்துச்சுன்னா, ஈஸியா எதிரா வருகிறதான அந்த நெகட்டிவ் எதிர்மறையான அதிர்வுகளுக்கு அது ஈர்த்துவிடும். அது ஈஸியாக உங்கள அட்டாக் பண்ணிடும். Speaking in tongues will change the vibration of your heart. நீங்க வந்து அந்நிய பாஷை பேசும்பொழுது, உங்களுக்குள்ளாக இருக்கிறதான இந்த எதிர்மறை அதிர்வுகள், இந்த எதிர்மறையா நெகட்டிவ் வைப்ரேஷன அது சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். धीरे धीरे आपके हृदय जो है
वो फियर एंड एंग्जाइटी की वाइब्रेशन से छुटकारा पाकर आपका हृदय, है ना, पावर, लव, satisfaction and God kind of vibrations, that the holy spiritual vibrations आपके अंदर से प्रकट होना शुरू होगा. உங்களுடைய இருதயமானது இந்த அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளாக இருக்கிறதான எதிர்மறையான அதிர்வுகள், பயம், கலக்கம், இந்த அவிசுவாசம், இந்த தடுமாற்றம், கேள்விகள், குழப்பங்கள் இது எல்லாவற்றிலிருந்து நேர்மறையான அதிர்வுகள், நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தேவனுடைய குணங்களால, அன்பினால, சந்தோஷத்தினால, எப்பொழுதும் உங்களுடைய மனமானது மிகவும் சாந்தத்தினாலும் அது நிறைய ஆரம்பிக்கும். इसलिए हम रोज जो है 1 hour we are spending time in speaking tongues. எப் அதனால அதனால தான் நம்ம டெய்லியும் ஒரு 1 ஹவர் சாலிடா நம்ம அந்நிய பாஷை பேசுவதிலே நேரத்தை செலவிடுகிறோம். आप लगातार, जो भी लोग लगातार इस अन्य भाषा में आके भाग ले रहे हैं, मैं उनके लिए मैं प्रभु को बहुत-बहुत धन्यवाद करता हूँ. இந்த டங்ஸ் பிரேயர்ல தொடர்ச்சியாக நீ பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுகிறேன். It makes your heart very strong. உங்களுடைய இருதயத்தை மிகவும் அது பலமாக மாற்றக்கூடியது. अगर आप अन्य भाषा, जब मैं बात करते समय आप, है ना, मेरा वॉल्यूम को थोड़ा डाउन करके आप जॉइन करके बात करो, क्योंकि जितना आप जुड़ते हैं, that you are connecting with the spirit. शरीर में आप दूर हो सकते हैं, कितने हजारों किलोमीटर का विस्तार हो सकते हैं, but when you are connecting in the online, उसको आप ऑन करके ऑनलाइन में जुड़ते हैं, तो you are connecting in the spirit. நீங்க நான் அந்நிய பாஷையை பேசும் பொழுது உங்களுடைய இந்த என்னுடைய வால்யூமை குறைச்சிட்டு நீங்க என்னோட இணைந்து நீங்க பேசும் பொழுது, ஏன்னா நான் சரீரத்துல நான் தூரமாக இருந்தாலும் ஆவியில உங்களோடு கூட இருக்கிறேன். சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறோம். நான் பேசும் பொழுது என்னுடைய ஆவியோடு நீங்கள் கனெக்ட் ஆகிறத நீங்க உணர முடியும். मैं आपको कह रहा हूँ, वो 120 लोग जब ऊपर की कोठरी में एक साथ आए, एक मन के साथ, वहां पे सबसे इंपॉर्टेंट आप चीज नोट करना, वो लोग एक साथ आए और एक मन के साथ आए. दैट इज वेरी इंपॉर्टेंट. நீங்க அங்க அப்போஸ்தலர் எழுதினதான அந்த புஸ்தகத்திலே படிக்கும்போது, மேல் வீட்டு அறையிலே 120 பேரு சேர்ந்து அவர்கள் சேர்ந்தது மட்டுமல்லாமல், அவர்களுடைய மனம் அங்கு ஒருமனப்பட்டிருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். आप ऑनलाइन में एक साथ हम आ रहे हैं. நம்ம இந்த ஆன்லைன்ல நாம் ஒன்றாக வருகிறோம். नंबर 2, இரண்டாவதாக एक मन के साथ आ रहे हैं. நாம் ஒரு மனதோடு நாம் நாம் கூடி வருகிறோம். The same fire will catch in your heart. உங்களுடைய இதே அக்கினி உங்களுடைய வாழ்க்கையிலும் அது பற்றி எரிய செய்யும். when जब आप जुड़ के बात करते समय, अन्य भाषा अगर आपको नहीं आ रहा है, अभी तक पास्टर जी मैं अन्य भाषा की वरदान में प्राप्त नहीं किया, कोई बात नहीं. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு அந்நிய பாஷை இன்னும் வரல அப்படின்னு சொல்லலாம், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஒரு மனதோடு கூடுவது மிக அவசியம். That oneness will increase the fire. இந்த ஒரு மனமானது உங்களுடைய அந்த அக்கினிய அது இன்னும் கூட்டி எழுப்பும், பற்றி எரிய செய்யும். आपकी प्रेयर लाइफ की, है ना, स्ट्रेंथ बढ़ जाएगा. உங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாக வல்லமையுடையதாக மாறும். और आपके अंदर मैं कह रहा हूँ, टंग्स इस ऐसा एक गिफ्ट है इस दुनिया में. मैं कह रहा हूँ, मुझे इस दुनिया के सबसे बड़ा गिफ्ट क्या है ना, मेरे से अगर कोई पूछ रहे हैं स्पिरिचुअल गिफ्ट्स में सबसे बड़ा गिफ्ट क्या है, मैं कहूंगा टंग्स इज द हायर लेवल ऑफ गिफ्ट. என்னிடத்துல யாராவது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ல எது ரொம்ப நல்ல ஒரு உயர்ந்த நிலையான பரிசு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இதை தான் சொல்லுவேன், அந்நிய பாஷை தான் ஒரு பெஸ்ட் கிஃப்ட்னு சொல்வேன். कितना भी बड़े भविष्यवाणी करूं, எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பரவாயில்ல, मैं कितने बड़े प्रॉफिट बनूं, நாங்க எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஆனாலும் அது பரவாயில்ல, मैं कितने बड़े हीलिंग मिनिस्टर बनूं, நீங்க எவ்வளோ சுகமாக்குகிற ஊழியத்தை செய்தாலும் பரவாயில்லை, वो सारे जो है दूसरों की बेनिफिट के लिए. அது மற்றவர்களுடைய நலனுக்காக தான் அது கிடைக்கப்படுது. जो वचन में लिखा है,
पहला कुरिन्थियोस अध्याय 14 में 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. जो भविष्यवाणी करता है, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் दूसरों के उपयोग के लिए भविष्यवाणी करता है। மற்றவர்களுடைய உபயோகத்திற்காக, அவர்களுடைய பயனுக்காக சொல்கிறார்கள். जो अन्य भाषा में बात करता है, அந்நிய பாஷை பேசுகிறவன் खुद की है ना स्पिरिचुअलिटी की इंक्रीज के लिए बात कर रहा है। அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக அவன் பேசுகிறான். This is what 1 Corinthians chapter 14 says. And இது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Come on, हम पढ़ें अभी। நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 14. पहला कुरिन्थियोस अध्याय 14 chapter 14 14வது அதிகாரம் 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். अगर आप आपकी स्पिरिचुअलिटी को डेवलप करना चाहते हैं, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வளர செய்ய வேண்டுமானால் you need to talk in tongues. நீங்க கண்டிப்பா அந்நிய பாஷை பேசியே ஆகணும். हमें लगता है जब हम बड़ा प्रोफेसी करते समय हम बड़ा स्पिरिचुअल है. நம்ம என்ன தப்பா நினைச்சுக்கிறோம், நம்ம அதிகமா தீர்க்க தரிசனம் சொல்றதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப உயர்ந்து இருக்கிறது நினைத்துக்கிறோம். उस जब आप प्रोफेसी करेंगे उस समय आपके सामने वाले सोचेगा हाँ ये बंदा बड़ा ஸ்பிரிச்சுவல். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிறதான அந்த மனிதர், ஐயோ இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரமா இருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்க. देखो कितना बड़ा गहरे गहरे प्रोफेसी करता है ये. எப்படி ஒரு ஆழமான சத்தியத்தை தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. प्रोफेसी को वो लोग देखते आपको स्पिरिचुअल वो सोचेंगे. நீங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தை வச்சு உங்களை ரொம்ப ஆவிக்குரியவர்கள் என்று அவங்க நினைச்சுப்பாங்க. பட் आपको आप कब स्पिरिचुअलिटी में असली में डेवलप होंगे? உண்மையாகவே நீங்க உண்மையா ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்ப உயர்வீங்கன்னா, when you talk in tongues. நீங்கள் அந்நிய பாஷைகளை அதிகமாக பேசும் பொழுது. जब आप अन्य भाषा में बहुत सारे समय बिताते समय, நீங்க அந்த அந்நிய பாஷைக்கு அதிக நேரம் நீங்கள் செலவிடும் பொழுது, आप अन्य भाषा में टाइम स्पेंड करने में अगर आपको इम्पोर्टेंस नहीं लग रहा है, உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா தெரியலனா, सिर्फ प्रेयर अटेंड करने में आपको अच्छा लगता है, உங்களுக்கு ஜெபத்தை மட்டும் அட்டெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுனா, मैं कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்றேன், still you are fleshy in the flesh mode. நீங்க இப்பவும் இந்த மாம்சத்துல தான் நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். आप अब तक स्पिरिचुअलिटी की नेक्स्ट लेवल में आगे आए ही नहीं है. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீங்க வரவே இல்ல. जो बंदा स्पिरिचुअल लाइफ में एक मैच्योर्ड स्टेट के अंदर आ रहा है, எந்த மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சியுள்ள நிலைக்கு வருகிறானோ, वो बंदा அந்த மனிதன் टंग्स में बात करने में ज्यादा इंपॉर्टेंस, उसी की महत्व ज्यादा फील करेगा. அந்த மனிதன் அந்நிய பாஷை பேசுவதற்கு பயங்கரமா முக்கியத்துவம் கொடுக்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பார். क्योंकि ஏன்னா वो அவருக்கு தெரியும், वो बंदा अभी माइंड में चलने वाला नहीं है, वो स्पिरिट में चलने वाला है. उसको अभी स्पिरिट में बात करने में इतना इंटरेस्ट फील करेगा. उसकी इंटरेस्ट जो है वॉकिंग इन द स्पिरिट, टॉकिंग इन द स्पिरिट, आत्मा में बात करने में उसको बड़े इंटरेस्ट लगेगा. அவர் மனது அந்த சிந்தையிலிருந்து அவர் செயல்பட ஆரம்பிக்க மாட்டாரு. அவருடைய ஆவியிலிருந்து அவர் பேசுவாரு, ஆவியிலிருந்து நடப்பாரு, ஆவியிலிருந்து யோசிப்பாரு, ஆவியிலிருந்து தான் எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்குவார். That is one of the major sign of a spiritual growth of a person will be seen in how much he is interested in talking in tongues. ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல முதிர்ச்சியில இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா,
அவர் வந்து அந்நிய பாஷை பேசுவதிலே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. அத பயங்கரமா ஆர்வமாக அதை எடுத்து அதை பேச ஆரம்பிப்பார். அதை ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பார். अगर उसमें कोई मतलब ही नहीं है, அத பத்தி எந்த கவலையும் இல்லன்னா, अगर उसमें कोई मतलब नहीं है, उसको पवित्र आत्मा हमें क्यों देगा? அத பத்தி ஒரு முக்கியத்துவம் நம்ம அறியலன்னா, ஏன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி தருவார்? அது நமக்கு ஏன் அதை கொடுக்கணும்? அதை ஏன் குடுக்கணும்? हमें पवित्र आत्मा अन्य भाषा की वरदान दे रहा है, इसका मतलब ये है, इट्स अ वेरी हायर स्पिरिचुअल एक्टिविटी. இது வந்து பரிசுத்த ஆவியானவரனா ஆவியானவரால் நமக்கு அருளப்படுகிறதுனா, இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. मतलब जितने भी लोग अन्य भाषा में बात करते हैं, எத்தன பேர் அந்நிய பாஷை பேசுறீங்களோ, आप लगातार बात करें. நீங்க தொடர்ச்சியாக இதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து பேச வேண்டும். नेवर स्टॉप, नेवर स्टॉप. நீங்க இத விட்டுவிடக்கூடாது. कितने भी रुकावट आए, எவ்வளோ தடை வந்தாலும் இத விட்டுறாதீங்க. because it's the strength of your heart. உங்களுடைய இருதயத்துக்கு இது பலனை கொடுக்கும். हम्म, the st- मैं मेरा स्ट्रेंथ मैं कह सकता हूँ, आई एम फीलिंग लाइक after speaking in tongues my heart will be encouraged like anything. That's why I am teaching this to you. இது இது என்னுடைய வாழ்க்கையில இது என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினது. உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் இத உங்களுக்கு சொல்றேன். So मेरे को पवित्र आत्मा 2-3 दिन से ना बहुत ज्यादा एक बात को बात कर रहा है. 2 நாட்களாக ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். एंजेलिक रिलम के बारे में एक सेमिनार करने के लिए पवित्र आत्मा मुझे बहुत अगुवाई कर रहा है. அ ஏன் தேவ தூதர்களை பற்றியதான காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று 2 நாளுக்கு முன்னதாக என்னட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. So मैं सोचता हूँ एक एंजेलिक एंजेलिक मिनिस्ट्री है ना, एंजेलिक वर्ल्ड एंड एंजेलिक मिनिस्ट्री के बारे में, और एंजल्स और आपके बीच में कैसे कनेक्शन क्या है, और एंजल के साथ कैसे कनेक्ट करना है. இது ஏஞ்சலுடைய வேலை என்ன? ஏஞ்சல் நம்முடைய வாழ்க்கையிலே ஏஞ்சல்ஸ்லாம் என்ன பண்றாங்க? தேவதூதர்கள்லாம் என்ன பண்றாங்க? அவங்களை குறித்ததான காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். It's really a leading of the Holy Spirit in my heart for the last 2-3 days. பரிசுத்த ஆவியானவரால் இது 2 நாளா எனக்கு அது லீடிங்கா இருக்கு. बट ना मैं उसको रिफ्यूज कर रहा था, अभी मैं उधर जाना है, मैं अभी नहीं करूंगा बोल के. நான் தமிழ்நாடு போறேன். அதனால இது வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். But the Spirit of God is really insisting me again and again to teach this to you. இது வந்து திரும்பவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றத திரும்பவும் எனக்கு ஆவியானவர் உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். It is a very important subject. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டா இருக்கு. ये एंजेलिक वर्ल्ड के बारे में अगर आपको पता नहीं है, தேவ தூதர்களை பற்றியதான உலகத்தை நீங்கள் அறியவில்லை என்றால், मैं आपको कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்றேன். आप इस दुनिया में बहुत सारे blessings को लूज कर दोगे. நீங்க வந்து அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள். क्योंकि एंजल्स बाइबल की शुरुआत से लेके अंत तक एंजल्स से भरा हुआ है. வேதத்துல நீங்க பாப்பீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து முடியிற வரையும் ஏஞ்சல்ஸ் உடைய வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. उत्पत्ति में एंजल्स को हम देख रहे हैं. ஆதியாமத்துல நீங்க ஏஞ்சல்ஸ பார்க்கலாம். उत्पत्ति में ही चेरूबीन के बारे में लिखा हुआ है. நீங்க ஆதியாமலே அந்த 3 अध्याय 3 में. 3வது அதிகாரத்திலே அந்த கேருபீன் சேராபீனுடைய அந்த தேவதூதர்களை நீங்கள் பார்க்கலாம். परमेश्वर जो है वाटिका के बाहर चेरूबीन को खड़ा कर दिया. அந்த ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே கேருபீனை அவர் நிற்க செய்தார். So angels स्टार्ट बाइबल के अंदर पूरे बाइबल में एंजल्स भरा हुआ है. வேதத்திலே நீங்கள் ஆதியாமத்திலிருந்தே அவருடைய வேலை ஆரம்பிக்கப்பட்டது. முழு வேதத்திலும் தேவதூதருடைய செயல்பாடு இருக்கிறது. In every saints of God's life, எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும், अब्राहम की जिंदगी में, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ईसाक की जिंदगी में, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே, याकूब के जिंदगी में, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே, in everywhere,
எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் आप हम एंजल्स को देखते हैं। தேவதூதர்களுடைய செயல்பாட்டை நாம் பார்க்க முடியும். मूसा की लाइफ में மோசேயுடைய வாழ்க்கையிலும் தேவதூதருடைய செயல்பாட்டை நம்ம பார்க்கலாம். हम देखते हैं अब्राहम को मीट करने के लिए 3 स्वर्गदूत आए। ஆபிரகாமை சந்திப்பதற்காக தேவதூதர்கள் 3 தேவதூதர்கள் வந்தார்கள். हम्म, याकूब के साथ रात भर एक देव स्वर्गदूत उसके साथ है ना लड़ाई दोनों के बीच में वो ये हुआ था। யாக்கோபு தனியா போகும் பொழுது அவனோடு இரவு முழுவதும் ஒரு தேவதூதன் ஒரு சந்திப்பு நடைபெற்றது அங்கே. हम्म, रात को जब याकूब सो रहा था वो उसने देख रहा है स्वर्गदूत उतरते हुए चढ़ते हुए देख रहा था। யாக்கோபு தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது அன்று தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் கண்டான். मूसा को वो जो जाड़ी जब जाड़ी के बीच में जब परमेश्वर बात किया वहां पे भी स्वर्गदूत ही तो बात किया। மோசே வந்து அந்த வனாந்தரத்துல அந்த பச்சை மரம் அது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் தான் அங்க பேசினாங்க மோசே கிட்ட. आप प्रेरितों के काम अध्याय 7 में पढ़ के देखो वहां पे उस जाड़ी के बीच में से स्वर्गदूत ही बात किया। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போஸ்தலர்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் தான் மோசேயோடு பேசினாங்க. आप लगातार पूरे बाइबल एसेकिएल की किताब पूरे बुक ऑफ एंजल्स நீங்க எசேக்கியேலுடைய அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை படித்தீர்களானால் முழுவதும் தேவதூதர்களுடைய செயல்பாடு அங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. புக் ஆஃப் டேனியல் இஸ் a book of angels. நீங்க தானியேல பாத்தீங்கனாலும் அங்க ஏஞ்சல்ஸோட வேலை நிறைய இருக்கு. புக் ஆஃப் ஜக்கரியா புக் ஆஃப் ஏஞ்சல். நீங்க சகரியால பார்க்கும் பொழுது அங்க தேவதூதருடைய பணிவிடை நிறைய இருக்கு. और जीसस लाइफ ऑफ जीसस इज फिल्ड विद ஏஞ்சல்ஸ். ஜீசஸ் உடைய நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அவர் சிலுவையில ஏறும் வரை தேவதூதர்களுடைய செயல்பாடு அங்க இருக்கிறது. यूहन्ना अध्याय 1 का आखिरी वचन में यीशु कह रहा है நீங்க யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா अब इसके बाद இன்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தன் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். जीसस क्राइस्ट बोलने से एंजल्स अब जीसस कह रहा अब इसके बाद तुम लोग देखेंगे भाई एंजल्स को पृथ्वी के अंदर देखते रहोगे. நீங்க வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்க இதுக்கப்புறம் நீங்க தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாரு. जब जीसस क्राइस्ट गेत्सेमने की जो उस जगह में था बहुत ही मुश्किल टाइम में था. நீ அவர் வந்து गेत्सेमने தோட்டத்துல ரொம்ப கஷ்டமான மனது வியாகுலத்தோடு இருக்கும் பொழுது वहां पे बाइबल में लिखा है அங்க வேதம் சொல்லுகிறது यीशु मसीह को तसल्ली देने के लिए स्वर्गदूत आए. தேவதூதன் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்டிருந்தார். அவரை பலப்படுத்தும்படி அவரை பலப்படுத்தும்படி संतन करने के लिए उनको बलवंत करने के लिए एक स्वर्गदूत भेजा गया. தேவதூதர்கள் அவரை பலப்படுத்தும்படி வந்தார்கள். So the life of Jesus is filled with the ministry of Jesus is Jesus की बर्थ से लेके है ना जीसस की बर्थ से लेके उसकी रिजरेक्शन जब यीशु मसीह रिजरेक्ट हुआ है वहां पे कौन बैठा हुआ था अंदर. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் பிறப்பிலிருந்து அவர் உயிர்த்தெழுதல் அவர் உயிரோட எழும்பும் போது அங்க யாரு அவங்களுக்கு சொன்னாங்க அவர் உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்ல வரேன்னா பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரை தேவதூதருடைய செயல்பாடு முழுமையாக நீங்க அங்க பார்க்க முடியும். The apostles life के अंदर भी देखते हैं full of angels. book of Acts is a full of angelic. நீங்க பவுலுடைய அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கை அங்க இருக்கிற எல்லா இடத்திலயும் நீ தேவதூதர்களுடைய செயல்பாட்டை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் பார்க்க முடியும். So angelic ministry, angelic world को अगर एक क्रिश्चियन एक प्रभु की लोग अगर एंजेलिक रलम को समझते ही नहीं है मैं आपको कह रहा हूं आप बहुत सारी ब्लेसिंग्स को आपके लिए परमेश्वर जो तैयार करके रखा उसको आप प्राप्त नहीं कर पाएंगे. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம்
தேவதூதர்களுடைய பணிவிடையை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அநேக காரியங்களை நாம் இழக்க நேரிடும். In spiritual warfare, angels are helping you. அந்த ஆவிக்குரிய யுத்தங்களிலும் தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். मैं आपको कह रहा हूं स्पिरिचुअल सीक्रेट्स जानने के लिए ஆவிக்குரிய ரகசியங்களை அறிவதற்கும் தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். आप बुक ऑफ रेवलेशन को पढ़ो. நீங்க வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா, परमेश्वर के दिन में in the day of the Lord, परमेश्वर का दिन में वो आत्मा में लेके चला गया था. அந்த இடத்துல போட்டிருக்கிறது, அந்த தேவனுடைய நேரம் வந்து பொழுது அது ஆவிக்குள்ளானேன், ஆவியில எடுத்து செல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. है ना, आविकुल्लाने, राइट. वहां पे हम देखते हैं, ठीक है, आत्मा के अंदर तो आ गया. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆவிக்குள்ளா வந்துட்டாரு. आत्मा के अंदर जाने के बाद वो खुद ही जाने, सब कुछ जानने दो ना, कहाँ जाना, किधर जाना. ஆவிக்குள்ளாக வந்த பிறகு அவரே எல்லா வேலையும் செஞ்சிருக்க வேண்டியதுதானே. அவர் இங்க போறது அங்க போறது என்ன சொல்லணும். In the realm of the spirit, நீங்க ஆவிக்குரிய உலகத்திற்கு நீங்க வந்து விட்டீர்களானால், வந்துவிட்டாலும் உங்களுக்கு தேவதூதருடைய உதவி தேவை. वहां पे भी आप देखो, ये यूहन्ना हर एक बात ये एंजल से ही पूछ रहा है, ये क्या है, वो क्या है, इधर क्या करना, उधर क्या करना, सब ये एंजल्स ही तो गाइड कर रहे हैं. நீங்க அந்த யோவானுடைய அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்திலும் யோவான் தேவதூதர்களிடம் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை காண்கிறேன், நான் என்ன எதை பேச வேண்டும் என்று ஒவ்வொரு உதவியையும் தேவதூதர்கள் மூலமாக தான் பெற்றுக்கொண்டார். So even in the realm of the spirit you need angels. நீங்க வந்து ஆவிக்குரிய உலகத்திலும் நீங்க உங்களுக்கு தேவதூதருடைய உதவி தேவை. There are different variety of angels to do different works. நீங்க பாப்பீங்கன்னா தேவதூதர்கள் வித்தியாசமானவர்கள் இருக்கிறார்கள், வித்தியாசமான வேலைகளை செய்வதற்கு. इब्रानियों की किताब, நீங்க எபிரேயர் 1வது அதிகாரம், इब्रानियों 12, எபிரேயர் 12வது அதிகாரம், वहां पे लिखा है, हम अभी काम पे आ गया. वचन 23 में, इब्रानियों 12 का 23. நீங்க 12:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். वचन 22 से पढ़े. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தின் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். आप पहुंचे हो, पहुंचने वाले नहीं है. நீங்க வந்து சேருவீங்க அப்படின்னு போடப்படல, நீங்க வந்து சேர்ந்தீர்கள். 1000-10,000 தேவதூதர்களிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். हजारों 16,000, है ना. हिंदी में वचन 22 को खाली पढ़े जल्दी, टाइम नहीं है. मैं जस्ट एक इंपॉर्टेंस को बता के अभी फिनिश करता हूं. आज और या गो अहेड. बस 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 थैंक यू. सो हजारों स्वर्गदूत के पास आज पहुंचे हैं. यू ऑलरेडी देयर. 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். पहुंचने वाले नहीं है. நீங்க வந்து இனிமேல் தான் நீங்க வருவீங்க, நீங்க சொல்லப்படல. इसीलिए तो यीशु कहा है, अब से तुम लोग देखना शुरू करेंगे एंजल्स को. அதனாலதான் அங்க வந்து நீங்க யோவான்ல நம்ம படித்தோம், யோவான் 1வது கடைசி வசனத்துல தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. For a Christian to angels की
एंजल्स के साथ हमारा जो रिलेशनशिप एंड हमारे जो है ना अंडरस्टैंडिंग इज वेरी इंपॉर्टेंट. आप एंजल्स को नहीं समझते हैं, मैं कह रहा हूं आप स्पिरिचुअलिटी में नेक्स्ट बहुत सारी बातों को आप नहीं जान पाएंगे. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற நாம், தேவதூதர்களுடைய சந்திப்பு, அவர்களுக்கும் நமக்கும் தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறியலன்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியாது. So you need to know. நீங்க வந்து தேவதூதர்களை பற்றி அறிவது So மிகவும் அவசியம். इसकी जो सेमिनार है एक्चुअली